இப்போ வந்து திவ்யா வந்து சாண்ட்ராக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததை பற்றி சாண்ட்ராவும் பார்வதியும் சூப்பர் டிலக்ஸ் பாத்ரூம் ஏரியா, அந்த பிளாக் கலர் பாத்ரூம் இருக்குல்ல, அதில் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது சொல்கிறாங்க, நான் அவளுக்கு ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் வீக் அவளுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கா. எவ்வளோ ஒரு ஈவில் ஃபேஸ், அவளோட ஈவில் ஃபேஸ் இப்போ வெளியில் வந்துருச்சுல, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. நாங்கள் அவளை எப்படி வச்சுருந்தோம், பிரஜன் அவளை எப்படி வச்சுருந்தாரு, அந்த கபோர்டை வந்து வேணும்ன்ட்டே அன்றைக்கி வந்து நான் எனக்கு இடம் மாற்றி கொடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறா. அப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி போயிருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதி கேட்குறாங்க, என்ன சொன்னால் உன்னோட ட்ரெஸ் அடுக்கி தரேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவளோட ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு வேணும்னா அவள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கூட வச்சுருக்கலாங்க, தாராளமாக ஸ்பேஸ் இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு அந்த மனசு இல்லை, வேணும்னு என்னை குத்தணும்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா நான் வெளியே போயிடுவேன், அவளுக்கு நல்லா தெரியும், நான் வெளியே போயிடுவேன்னு அவள் கண்டிப்பாக நினச்சிருந்துருக்கா. பட் அவள் நினச்சது நடக்கலை, அதனால எப்படிடா இது பண்ணலான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ உடனே பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அவளை ரொம்ப ஒரு சிஸ்டர் மாதிரி ரொம்ப கைண்டாக வச்சுருந்தீங்க, இப்போ அதுக்கு அவள் இப்படி பண்ணிட்டா. நான் கூட நினைப்பேன் எதுக்கு இவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்கன்னு, பட் நீங்கள் அப்படி வச்சுருந்தோடனே சாண்ட்ரா பயங்கரமாக அழுறாங்க. ஆமாம் நாங்கள் எப்படி வச்சுருந்தோம், அந்த ஐஸ்கிரீம் இதில் கூட ஆடியன்ஸ்லாம் எவ்வளோ தப்பாக நினச்சிருப்பாங்க. ஒய்ஃப் இருக்கிறான் இவளுக்கு போய் கொடுக்குறான்னு பிரஜனை தானே தப்பாக நினச்சிருப்பாங்க. ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் வந்து கொடுக்க சொன்னேன், அவள் பாவம் அவள் தனியாகிடக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு கொடுக்க சொன்னேன். ஆனால் அவள் இப்போ எப்படி இருக்கா, எப்படியாச்சும் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு பிளான் பண்ணி எனக்கு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறா, எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, விஜேஎஸ் எபிசோடில் வந்துட்டு இந்த மாதிரி அவர் கேட்டிருப்பாரு, நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகல அப்படின்னும்போது கனி அங்கே உட்காந்துருந்தா, அதான் போகலன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் வந்து திவ்யா கிட்ட சொன்னோடனே என் கையை பிடிச்சி இப்படி அமுத்திட்டா, அப்படி சொல்லாதேன்னு சொல்லி அமுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாண்ட்ரா. உடனே வந்துட்டு பார்வதி சொல்கிறாங்க, இதுக்கு தான் சார் அப்போவே சொன்னார், அவள் உங்களை யூஸ் பண்ணுறான்னு கரெக்டாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, ஆமாம் அது எல்லாம் எனக்கு இப்போ கனெக்ட் ஆகுது, சார் சொன்னப்போ எனக்கு ஒன்றுமே புரியலை, இப்போ தான் எனக்கு எல்லாமே நல்லா புரியுது, அவள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்கிறது. இப்போவும் நான் வெளியே போகணுன்ட்டு தான் அவள் நினைக்கிறா. நாங்கள் அவளை அவ்வளோ உண்மையாக வச்சுருந்தோம், பட் அவள் எங்களுக்கு அப்படி சின்சியராகவே இல்லை. இப்போ அவளோட ஈவில் ஃபேஸ், அவள் எவ்வளோ செல்ஃபிஷ்ஷு, எவ்வளோ ஒரு கைண்ட்னஸ்ஸே இல்லை, எவ்வளோ க்ரூவலாக கிரிமினலாக வேலை பார்த்துருக்காங்கிறது நல்லா வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் பண்ணது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கங்கிறது வெளியில் தெரியுது, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ஸோ நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சாண்ட்ராவை சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. இதே மாதிரி அப்டேட் செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.